God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Thank God for having brought us to the second night of this series of Bible study. இந்த வேத பாட கூட்டத்துடன் இரண்டாம் தின மாலை கூட்டத்துக்கு தேவன் நம்மை கொண்டு வந்தபடினால் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். As we were singing, truly when we go to heaven we will just say one sentence which will be ringing over and over again. நாம் பாடினது போல பரலோகத்துக்கு நாம் செல்லும்போது ஒரு குறிக்கப்பட்டதான வாக்கியமானது திரும்ப திரும்ப அந்த இடத்தில் இருந்து கொண்டு ஒலித்து கொண்டே இருக்கும். Jesus died my soul to save. என்னுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படி இயேசு மரித்தார் என்பதுதான். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Not only on this earth but even in eternity, that would be a phrase that will be repeated over and over again without ceasing. இந்த பூமியில் மாத்திரமல்ல, நித்தியத்திலும் கூட திரும்ப திரும்ப மறுபடியுமாக ஒலித்துக் கொண்டே இருக்கிறதான அந்த வார்த்தை அதுவாகத்தான் இருக்கும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And while we are on this earth, we have to enjoy the blessings that comes through the death of the Lord Jesus Christ. இந்த பூமியில் நாம் இருக்கும்போது தானே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக வரக்கூடியதான ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் நாம் அனுபவிக்க வேண்டும். Then we will be able to sing this praise over and over again in eternity. அப்படியானால் நித்திய காலமாக இந்த பாடலை இந்த வார்த்தையை நாம் பாடிக்கொண்டே இருக்கக்கூடியவர்களாக இருப்போம். And in order to help us to receive the blessings of God, God gives us an appointment on this earth. இந்த தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்று அனுபவிக்கும்படியாக தேவன் நமக்கு சந்திக்கக்கூடியதான ஒரு நேரத்தை நியமித்திருக்கிறார். He gives every person an opportunity to meet him while on this earth. ஒவ்வொரு நபரும் இந்த பூமியில் இவ்விதமாக இருக்கும்போது அவரை சந்திக்கக்கூடியதான ஒரு நேர வாய்ப்பை அவர் நியமிக்கிறார். One could be in a city like Madras, or one could be in a city like Paris, or he could be even in the jungles of Papua New Guinea. But it makes no difference. God gives everyone an opportunity. சென்னை போன்றிருக்கிறதான ஒரு பட்டணத்தின் பகுதியாக இருக்கக்கூடும், பாரிஸ் பட்டணத்தை போல ஒரு பட்டணமாகவும் இருக்கலாம், அல்லது அடர்காடுகள் நிறைந்திருக்கிறதான பழங்குடியினர் இருக்கிறதான பாப்புவா நியூ கினியா போன்றதான தீவுகள் பகுதியாக இருக்கலாம். இது எப்படி இருக்கட்டும், தேவனோ ஒவ்வொருவருக்கும் தாம் அவனோடு சந்திக்கக்கூடியதான நேர வாய்ப்பை கொடுக்கத்தான் செய்கிறார். And it's God's desire that we must make use of that appointment that he gives us. தேவனுடைய வாஞ்சை, அப்படி விருப்பம் என்ன தெரியுமா? தேவன் நம்மோடு கூட நியமித்திருக்கிறதான இந்த சந்திப்பின் நேரத்தை நாம் இப்படியாவது உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான். And he is so concerned about us that we should not miss that appointment. அந்த சந்திப்பை ஒரு காலம் நாம் தவறவிடக்கூடாது என்பது அவருடைய முக்கியமான ஒரு கவனமாக கருத்தாக இருக்கிறது. And for that purpose God works in various ways. இந்த நோக்கத்தோடு கூட தான் தேவன் பல விதங்களில் இதற்காக செயல்பட்டு கொண்டே வருகிறார். He works through people, he works through various media, he works through tracts, he works through books and literatures, and he works in so many ways. அவரோ ஜனங்கள் மனுஷர்கள் மூலமாக சந்திக்கிறார், மற்றும் இப்பொழுது இருக்கிறதான நவீன வசதிகள் கருவிகள் மூலமாக சந்திக்கிறார், மற்றும் இலக்கிய பணிகள், நூல்கள், இவ்விதமான பலவிதமான வழிகள் மூலமாக இதற்காக அவர் சந்தித்துக் கொண்டே வருகிறார். So that man could make use of the appointment that he has for him. இவ்விதமாக மனிதனானவன் தேவன் தன்னோடு கூட நியமித்திருக்கிறதான சந்திப்பின் நேரத்தை அவன் எப்படியாவது உபயோகப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே செய்கிறார். Even last night we saw how God gave certain people certain appointments. நேற்று இரவு கூட சிலருக்கு தேவன் இவ்விதமாக இந்த சந்திப்பின் வேலைகளை நியமித்திருக்கிறார் என்பதை பற்றியதான காரியங்களை நாம் தியானித்தோம். Some of them used it in the right manner and the others failed to do it. சிலரோ அதை சரியான விதத்தில் உபயோகிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், ஆனால் சிலரோ அதை தவற விட்டு விட்டார்கள். But when we fail to use it in the right manner, then we will have another appointment with God where it is going to be
a punishment or a judgment rather than a blessing. சரியான விதத்தில் தேவன் நியமித்திருக்கிறதான நேர வாய்ப்பை உபயோகப்படுத்தாமல் போவார்கள் என்றால் அதுக்கு பிற்பாடு தேவனோடு சந்திக்கக்கூடியதான ஒரு நேரம் இருக்கும். அது ஆசீர்வாதத்துக்குரியதான நேரமாயிராமல் அது தண்டனைக்குரியதான நியாயத்தீர்ப்பின் வேலையாக இருக்கும். As we heard earlier, our God is a God who cares for us. நாம் கேட்டது போல நம்முடைய தேவன் நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். And he cares for every matter in our lives. நம்முடைய ஜீவியத்தில் ஒவ்வொரு காரியத்துக்காக அவர் அக்கறை கொண்டு விசாரிக்கிறவராகவே இருக்கிறார். And as a father, he carries us, he bears us on his shoulders. அவர் ஒரு தகப்பனாக அவர் நம்மை அவருடைய தோளிலே சுமக்கிறார். Therefore, we should not take it lightly what God is doing for us. தேவன் நமக்காக இப்படி எல்லாவற்றையும் பார்த்து கவனித்துக் கொள்கிறார் என்று ஆகவே இப்படிப்பட்ட திறப்புகளில் அதை லேசாக எடுத்து விடவும் கூடாது. We have to really thank God for every good thing that he is giving to us. தேவன் நமக்கு கொடுக்கிறதான ஒவ்வொரு நன்மையான காரியங்களுக்காக உண்மையாகவே நன்றி நிறைந்த ஒருவர்களாக நாம் இருக்கத்தான் வேண்டும். When we are filled with gratitude, as we heard yesterday, our hearts will be filled with the light of God. நாம் நன்றியால் நிறைந்தவர்களாக உள்ளம் கொண்டிருக்கும் போது நேற்றைக்கு நாம் கேட்டது போல தேவனுடைய வெளிச்சம் பிரபையினால் நம்முடைய உள்ளம் நிரம்பினதாக இருக்கும். And our hearts will become sensitive towards God's voice. தேவனுடைய சத்தத்துக்கு நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் உணர்வு கொண்டதாக இருக்கும். And even tonight God wants to make our hearts sensitive towards him. இந்த ராத்திரி வேளையிலும் கூட நம்முடைய ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் தேவன்பால் உணர்வுள்ளம் கொண்டதாக இருக்கும்படி தேவன் வாஞ்சிக்கிறார். Shall we all lift up our hands and praise God for making our hearts sensitive towards God? தம்பால் ஒவ்வொரு உள்ளங்களையும் உணர்வு கொண்ட உள்ளமாக மாற்ற வேண்டும் என்று தேவன் கொண்டிருக்கிறபடினால் அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் Hallelujah. ஸ்தோத்திரம். Hallelujah. 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 Not only God has an appointment for us. தேவன் நம்மோடு ஒரு நியமிக்கப்பட்ட நேரத்தை வைத்திருப்பது மாத்திரமல்ல. Not only God fixes certain appointments with us. தேவன் இதற்காக சில குறிக்கப்பட்ட நேரத்தை நியமித்திருப்பது மாத்திரமல்ல. Even when we ask for an appointment, God is always ready to give us a time. தேவனோடு சந்திக்க வேண்டும் என்கிறதான ஒரு நேரத்தை நாம் கேட்போம் என்றால் தேவன் அதற்கும் ஆயத்தம் உள்ளவராகவே இருக்கிறார். In the world, to get an appointment with a person in high authority, it is so difficult. உயர்ந்த பதவிகளில் இருக்கக்கூடியதான ஒரு நபரோடு அவரை சந்திக்கக்கூடியதான ஒரு நேர வாய்ப்பை நாம் கேட்போம் என்றால் அப்படிப்பட்டதான நேரம் ஒதுக்கப்படுவது அரிதான காரியமாக இருக்கிறது. Because the person in authority may be so busy with other things that a lot of time for us he may find it very difficult. அதிகாரம் படைத்ததான ஒருவர் அவருக்கு அநேகமாக நேரங்களெல்லாம் பல காரியங்கள் செலவழிக்க வேண்டியதாக இருப்பது நிமித்தம் இவ்விதமாக குறித்த நியமத்தின்படி நேர வாய்ப்பை கொடுப்பது அரிதாக போய்விடுகிறது. But our God is able to give a time for any person and every person who comes to him. ஆனால் நம்முடைய தேவனோ தம்மண்டையில் வரக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் நேர வாய்ப்பையும் அந்த நியமத்தையும் கொடுக்கக்கூடியவராகவே இருக்கிறார். Not only he fixes an appointment, he is ever willing to come to us if we fix an appointment. அவர் நம்மோடு சந்திக்கக்கூடியதான ஒரு நேரத்தை நியமிப்பது மாத்திரமல்ல, நாம் அவரோடு போய் சந்திக்கக்கூடியதான ஒரு நேரம் வேண்டும் என்று நாம் செல்வோம் என்றால் அதற்கும் அதை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். Even tonight many of us may have come here with various needs. இந்த ராத்திரி வேளையிலும் நம்மில் அநேகர் பலவிதமான தேவைகளோடு இங்கு வந்திருக்க கூடும். And you need not be afraid as to how you can approach God. இவ்விதமாக நான் தேவனை போய் சந்திப்பேனோ என்று நீங்கள் பயந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. Because he has come here in order to meet your appointment. அவரோ நீங்கள் அவரிடத்தில் கேட்கிறதான இந்த நேர வாய்ப்பை பூர்த்தி செய்யும்படியாகவே வந்திருக்கிறார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When we read in the word of God, நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கும்போது in 1 Chronicles chapter 4,
முதலாம் நாளாகமம் 4ஆம் அதிகாரம் In verses 9 and 10, we read about a man who wanted an appointment with God to settle certain matters. சில காரியங்கள் நிமித்தமாக தேவனோடு தான் சந்திக்கக்கூடியதான ஒரு நேர வாய்ப்பு வேண்டும் என்று வந்ததான ஒரு மனுஷனை குறித்து அங்கு வாசிக்கிறோம். Shall we read those verses, please? அந்த வசனங்களை வாசிப்போம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். And Jabez was more honorable than his brethren, and his mother called his name Jabez, saying, because I bear him with sorrow. And Jabez called on the God of Israel, saying, Oh, that thou wouldest bless me indeed, and enlarge my coast, and that thine hand might be with me, and that thou wouldest keep me from evil, that it may not grieve me. And God granted him that which he requested. God granted him that which he requested. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். He wanted to speak with God இவன் தேவனோடு தான் பேச வேண்டும் என்று வாஞ்சித்தான். because of the problem, the situation in which he was in. அவன் இருந்ததான பிரச்சனைகள், சூழ்நிலைகள் நிமித்தமாக And he was called Jabez because his mother said, I have borne him with much sorrow. நான் துக்கத்தோடு இவனை பெற்றேன் என்று இவனுடைய தாய் இவன் இருந்த அந்த சூழ்நிலையை சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயர் சூட்டினாள். So the very birth of this person was full of sorrow. இவனுடைய பிறப்பே துக்கத்தினால் தான் நிறைந்திருக்கிறது. And as he grew, perhaps more sorrow could have come in his life. இவன் வளர வளர இன்னும் அதிகமான துக்கம் இவனுடைய வாழ்க்கையை வந்திருக்க கூடும். Here there may be some people who are in that same state tonight. இந்த ராத்திரி வேளையிலும் இந்த இடத்திலும் கூட அப்படிப்பட்டதான நிலவரத்தில் சிலர் வந்திருக்க கூடும். But you can make an appointment with God tonight. இந்த ராத்திரி வேளையிலும் நீங்களும் கூட தேவனோடு சந்திக்கக்கூடியதான ஒரு நேர வாய்ப்பை நியமித்துக் கொள்ள முடியும். And he is willing to come and meet your appointment. அவரோ வந்து உங்களுடைய சந்திப்பை பூர்த்தி செய்ய ஏற்றுக்கொள்ள வல்லவராக He இருக்கிறார். is willing to come and speak to you, give audience to you. அவர் உங்களோடு கூட வந்து பேசவும் உங்களுடைய காரியங்களுக்கெல்லாம் அப்படி அவர் கேட்கவும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். When we call upon him, he will come to us. அவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது அவர் நம் அண்டையிலே வருகிறார். And here when Jabez called upon God, God came to him. இங்கு யாபேஸ் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்ட போது கூப்பிட்ட போது தேவன் அதை அங்கு வந்தார். And here Jabez laid his petition before God. இங்கு யாபேஸ் தன்னுடைய விண்ணப்ப பாரத்தை ஆண்டவரிடத்திலே சமர்ப்பிக்கிறான். Here he says, Oh that thou wouldest bless me indeed. நீ என்னை மெய்யாகவே ஆசீர்வதித்திருக்கிறீர். ஆசீர்வதித்து ஆசீர்வதிக்க வேண்டும். Here he has not realized God's blessings in his life. Therefore he wanted to see the blessings of God in his life. இங்கு தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதம் என்னதென்று கண்டறியாதவனாக இருந்தபடியினால் தன் வாழ்விலே தேவனுடைய ஆசீர்வாதம் என்னதென்று தான் காணும்படி வாஞ்சித்தான். Do you desire like that tonight? இந்த ராத்திரி வேளையிலும் நீயும் கூட அப்படிப்பட்ட நிலவரத்தில் இருக்கிறாயா? You find that you are far from God's blessings. தேவனுடைய ஆசீர்வாதத்தை விட்டு நான் தூர விலகி போயிருக்கிறேன் என்று நீ உணர்கிறாய். Tonight you can call upon God. இந்த ராத்திரி வேளையிலும் நீ உன் தேவனை நோக்கி கூப்பிட முடியும். You can call like Jabez and say, Lord, if thou wouldest bless me indeed. நீயும் யாபேசை போல ஆண்டவரே நீர் என்னை மெய்யாகவே ஆசீர்வதிப்பீர் என்றால் என்று கூப்பிட முடியும். When we call upon him, he will not turn a deaf ear to us. அவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது அவரோ ஒரு செவி கொடுக்காமல் தம் செவியை திருப்புவதில்லை. He will surely hear your cry and answer your prayer. மெய்யாகவே அவருடைய தம்முடைய செவி உன்பால் திருப்பி உன்னுடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுப்பார். And he will send his blessings upon you. தமது ஆசீர்வாதங்களை உன்மேல் அனுப்புவார். Whatever blessings you want, you can ask him tonight. இந்த ராத்திரி வேளையிலும் உனக்கு எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் தேவையாக இருந்தாலும் நீ தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ளலாம். And secondly he says, enlarge my coast. இரண்டாவதாக என்னுடைய எல்லையை பெரிதாக்கி என்று பேசுகிறார். He wants to enlarge his coast.
இவனோ தன்னுடைய எல்லையை விசாலமாக்கும்படி வாஞ்சிக்கிறான். What does that show? இது எதை காட்டுகிறது? He wants a growth in his life. இவனோ தன்னுடைய ஜீவியத்திலே ஒரு வளர்ச்சியை வாஞ்சிக்கிறான். A growth in his spiritual life. தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்விலே ஒரு வளர்ச்சியை வாஞ்சிப்பது. He may have followed God for so many years without any growth in his personal life. தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த விதமான வளர்ச்சியின்றி எத்தனையோ ஆண்டுகள் தேவனை பின்பற்றி வந்திருக்க கூடும். But now he is putting his petition before God. இப்பொழுது இவனோ தன்னுடைய விண்ணப்ப பாரத்தை தேவனிடத்தில் வைக்கிறான். You can also lay your petition at the feet of the Lord tonight. நீயும் கூட இந்த ராத்திரி வேளையில் உன்னுடைய ஜெப பாரத்தை விண்ணப்பத்தை ஆண்டவரிடத்தில் And he வைக்கலாம். is able to multiply your life and enlarge your coast. உன்னுடைய ஜீவியத்தை அவர் விசாலமாக்கி உன்னுடைய எல்லையை பெரிதாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். He is able to make you flourish in your spiritual life. உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே அதை செழித்தோங்க செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். Therefore, you can also boldly make this petition in God's presence tonight. ஆகவே தேவனுடைய சமூகத்திலே தைரியம் கொண்டு உன்னுடைய விண்ணப்ப பாரமாகி இதை நீ சமர்ப்பிக்கலாம். And next he says, thy hand might be with me. அடுத்தபடியாக உமது கரம் என்னோடு இருந்து என்று பேசுகிறார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். He wants God's hand to be with him. தேவனுடைய கரம் தன்னோடு இருக்க வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார். When God's hand is with us, we need not be afraid of anything. தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்கும் என்றால் நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. The hand of God is a mighty hand. ஏனென்றால் தேவனுடைய கரம் வல்லமை பொருந்தின கரம். The hand of God can do all things for us. தேவனுடைய கரம் நமக்காக அனைத்தையும் செய்து முடிக்க வல்லதாக இருக்கிறது. You may be in various problems tonight. இந்த ராத்திரி வேளையில் பலவிதமான பிரச்சனைகளில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். When the hand of God is stretched out, you can see all your problems being solved. தேவனுடைய கரம் நீட்டப்படும் என்றால் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து போவதை உங்களால் காண முடியும். Therefore, you can also boldly make this petition, Lord, that your hand might be with me. ஆகவே நீங்களும் கூட தேவனே உம்முடைய கரம் என்னோடு இருக்க வேண்டும் என்று தைரியமாக உம்முடைய விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம். And our God is here to answer our petition. நம்முடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கும்படி நம்முடைய தேவன் இங்கே இருக்கிறார். He has given us an appointment with him so that we can put our petition to him. நாம் நம்முடைய விண்ணப்பத்தை அவரிடத்தில் சமர்ப்பிக்கும்படி நம்மோடு கூட ஒரு சந்திப்பின் நேரத்தை அவர் ஒதுக்கி வைத்திருக்கிறார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And finally he says, keep me from all evil. கடைசியாக எல்லா தீமை பொல்லாப்புக்கும் என்னை விலக்கும் என்று பேசுகிறார். That is the most important thing. இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். Though we are on this earth enjoying many blessings from God, unless God keeps us from evil, we cannot keep ourselves. நாம் இந்த பூமியில் இருந்து எத்தனையோ தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவித்து வந்தாலும் தேவனே நம்மை பொல்லாப்பிலிருந்து விலக்கி காக்காவிட்டால் நம்மால் ஒன்றும் இயலாது. Because the enemy is always there to trap us in some kind of evil. ஏனென்றால் ஏதோ விதமான பொல்லாப்பினால் நம்மை கண்ணில் சிக்க வைக்கும்படி சத்ருவானன் எப்போதும் இருக்கிறார். That's why he makes this prayer, keep me from evil. அதனால்தான் என்னை தீமை பொல்லாப்பில் இருந்து விலக்கி காத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார். Even in the Lord's prayer we see a similar statement being made. ஆண்டவருடைய ஜெபத்திலும் கூட இதற்கொப்பான ஒரு வாக்கியத்தை அங்கு பார்க்கிறோம். Keep us from evil. தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And that prayer will be answered by God. தேவனால் அந்த ஜெபம் பதிலளிக்கப்பட்டது. Because this prayer is a prayer according to God's will. ஏனென்றால் இந்த ஜெபம் தேவனுடைய சித்தத்தின்படி உண்டாகிற ஜெபம். Therefore tonight we are in God's presence in order to make use of this appointment that God has given us. இந்த ராத்திரி வேளையிலும் தேவன் நம்மோடு சந்திக்கும்படி குறிக்கப்பட்டதான நேரத்தை அந்த வாய்ப்பை உபயோகப்படுத்தும்படியாக அவருடைய சமூகத்தில் நாம் இருக்கிறோம். If there is anyone here like Jabez, you can cry out to God. இங்கும் கூட யாபேசை போல யாராவது இருப்பீர்கள் என்றால் நீங்களும் தேவனை நோக்கி கூப்பிடலாம். You may be filled with some kind of sickness. நீங்கள் ஒரு விதமான வியாதியினால் தாக்கப்பட்டிருக்க கூடும். Or you could have some kind of problem in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விதமான பிரச்சனைகளினாலே நீங்கள் சூழப்பட்டிருக்கலாம். Or you could have lost your peace and joy. உங்களுடைய சமாதானத்தை சந்தோஷத்தை இழந்து நீங்கள் காணப்படலாம். You may even have lost something which is very precious in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே விலையேறப்பெற்றதான ஒன்றை நீங்கள் இழந்தும் இருக்கக்கூடும். Whatever state you may
be in tonight, the God of Jabez is in our midst. உங்களுடைய நிலவரம் இந்த ராத்திரி வேளையில் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் யாபேசின் தேவன் இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். Even tonight the God of Jabez is in our midst. இந்த வேளையிலும் யாபேசின் தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். And God who answered Jabez is here to answer the cry of everyone seated here. யாபேசுக்கு பதில் கொடுத்ததான அந்த தேவன் இந்த ராத்திரி வேளையிலும் இங்கு வீற்றிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தமது பதிலை அளிக்கும்படியாக இருக்கிறார். Shall we all praise God because we have got such a wonderful God? அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியால் நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. ஸ்தோத்திரம். Hallelujah. ஹalleluya. ஹalleluya. Hallelujah. ஸ்தோத்திரம். Hallelujah. ஸ்தோத்திரம். Hallelujah. 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 Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Tonight God may have an appointment for certain people. இன்றைக்கு இந்த தேவன் சிலரோடு கூட சிலர் சந்திக்கக்கூடிய நேர வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். And that appointment is to show you your destination. இந்த சந்திக்கும்படி தேவன் கொடுத்த இந்த நேர வாய்ப்பு உங்களுடைய இலக்கு இன்னதென்று உங்களுக்கு காட்டி கொடுக்கும்படியாக. Perhaps you may be running this race without any goal or destination. ஒருவேளை எந்த விதமான லக்கும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு ஆளாக You இருக்கக்கூடும். may be a new person here. ஒருவேளை புதிதாக ஒரு நபராக கூட நீங்கள் இருக்கக்கூடும். You can be even a believer here. ஒரு விசுவாசியாகவும் நீங்கள் இருக்கலாம். You can be a young person here. இங்கு ஒரு வாலிபராக நீங்கள் You வீற்றிருக்கக்கூடும். can be an old person. ஒரு வயதான ஒருவராகவும் இருக்கக்கூடும். You may have followed the Lord for so many years. எத்தனையோ ஆண்டுகள் தேவனை பின்பற்றி வந்த ஒரு நபராக இருக்கக்கூடும். But you may not have a goal in your life. ஆயினும் உங்களுடைய வாழ்க்கையிலே லக்கு இல்லாத ஒரு நபராகவும் நீங்கள் இருக்கலாம். And tonight God is giving you this appointment in order to show you your goal. இந்த ராத்திரி வேளையிலே தேவன் உங்களுடைய லக்கு இன்னதென்று உங்களை சுட்டி காட்டும்படியாக இந்த சந்திரிக்கக்கூடியதான் இந்த நேர வாய்ப்பை உங்களுக்கு தருகிறார். Because we have to prepare ourselves for that destination. ஏனென்றால் நாம் நம்மையே அந்த லக்குக்காக நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். If we don't prepare ourselves, we cannot reach that goal. நாம் நாமே விதமாக ஆயத்தப்படுத்தாவிட்டால் அந்த லக்கை நாம் அடைய முடியாது. And for an example, we can look at certain happenings in the Gospel of Saint Mark. மார்க்கு சுவிசேஷத்தின் சில பகுதிகளை இதற்கு உதாரணமாக நாம் காணலாம். When we turn to Mark chapter 11, மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் and read verse 4 please. 4ஆம் வசனம் வாசியுங்கள். அவர்கள் போய் வெளியே இருவடி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். And they went their way and found the colt tied by the door without in a place where the two ways met, and they loosed him. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Here the disciples of Jesus went their way and found the colt tied by the door. இங்கு ஆண்டவருடைய சீஷ பிள்ளைகள் வெளியே இருவழி சந்தியில் கட்டப்பட்டிருந்ததான ஒரு குட்டியை கண்டார்கள் என்று வாசிக்கிறோம். வாசலருகே கட்டப்பட்ட குட்டியை கண்டார்கள். And it was Jesus who directed them to that place. இந்த இடத்துக்கு இவர்களை செல்லும்படி சொன்னது ஆண்டவராகிய இயேசுதான். This colt was tied there, we do not know how long. இந்த கழுதை குட்டியானது அந்த இடத்திலே கட்டி வைக்கப்பட்டிருந்தது. எவ்வளவு காலமாக அங்கு கட்டி வைக்கப்பட்டிருந்தது என்பதை நாம் அறியோம். And it was there outside in the rain and in the sunshine. இதுவோ வெளியே கட்டப்பட்டிருந்தது, மழையிலும் இது பனியிலுமே நனைந்ததாக இருந்தது. And there was nobody to take care of that colt. இந்த குட்டியை விசாரிக்க பொறுப்பெடுக்க யாரும் இல்லாதிருந்தது. And there were two ways before that colt. இந்த குட்டிக்கு முன்பாக இருவழி இருந்தது. And this colt didn't know which way to take. எந்த வழியை தான் எடுக்க வேண்டும் என்று இந்த கழுதை குட்டி அறியாதிருந்தது. And even if that colt decided to go on a way, it can't go because it was tied to the door. இந்த கழுதை குட்டியானது ஒரு வழியை தேர்ந்தெடுத்து இதற்குள் போய்விடலாம் என்று யோசித்தாலும் கூட போக முடியாது. ஏனென்றால் அது கட்டப்பட்ட கழுதையாக இருந்தது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Some of us may be in that state tonight.
நம்மில் சிலர் கூட அப்படிப்பட்ட நிலவரத்தில் இருக்கக்கூடும். We are tied down and we do not know which direction to go. எந்த வழியாக நாம் செல்ல வேண்டும் என்று முடியாதவர்களாக கட்டப்பட்ட நிலையில் நாம் இருக்க முடியும். We could be tied down by sin. பாவத்தினாலே கட்டப்பட்டிருக்க கூடலாம். We could be tied down by sickness. வியாதியினால் நாம் ஒருவேளை கட்டப்பட்டிருக்க கூடும். Or we could be tied down by enormous problems. பலவிதமான பிரச்சனைகள் நிமித்தமாக கட்டப்பட்டவர்களாக நாம் இருக்கக்கூடும். Or we could be tied down because of the various debts that we have incurred. நாம் சிக்கி இருக்கிறதான பலவிதமான கடன்கள் நிமித்தமாக கட்டப்பட்ட ஒரு ஆளாக இருக்கக்கூடும். We could be tied down by so many things in our lives. இவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில் ஜீவியத்திலே பலவிதமான காரியங்கள் நிமித்தமாக கட்டப்பட்ட ஒரு நபராக நாம் இருக்கக்கூடும். There are at least some who are tied down by various burdens in their life. தங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான பாரங்களினால் கட்டப்பட்டவர்களும் உண்டு. And it is the enemy who has put this burden upon their lives. இப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த பாரத்தை சுமத்தினது சத்துருதான். And he is the one who is keeping them bound so that they may not take the right direction. சரியான வழியை செம்மையான மார்க்கத்தை தாங்கள் தேர்ந்தெடுக்கப்படியாதபடிக்கு இவர்களை இவ்விதமாக கெடுத்து வஞ்சித்து போட்டவன் இவன்தான். It is the enemy, the devil, who is keeping them from going forward in search of the right place. சரியான இடத்தை தேடி முன்னேறி செல்லும்படியாக முடியாதபடி தடை செய்திருக்கிறவன் வஞ்சித்து போட்டவன் இந்த சத்துருதான். But Jesus, though he did not come to that place, but he knew the exact place where the colt was tied. ஆண்டவராகிய இயேசு அந்த இடத்துக்கு வந்து சேராவிட்டாலும் இந்த கழுதை குட்டியானது இந்த இடத்தில் தான் கட்டப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவாக அவர் அறிந்திருந்தார். We may have come from various places. நாம் பல இடங்களிலிருந்து நாம் வந்திருக்க கூடும். You may think that nobody knows my problem. என்னுடைய பிரச்சனையை அறிந்தவர் ஒருவருமே இல்லை என்று நீ யோசித்துக் கொண்டிருக்க கூடும். You may think that nobody knows my sickness. என்னுடைய வியாதியை பற்றி யாருக்குமே தெரியாது என்று நீ யோசித்துக் கொண்டிருக்கலாம். You may think nobody knows my burden. என்னுடைய பாரம் யாருக்கும் தெரியாது என்று நீ சிந்திக்கலாம். But Jesus knows your burden. ஆயினும் ஆண்டவராகிய இயேசுவின் பாரத்தை அவர் அறிந்திருக்கிறார். He knows that what are the problems you are going through. நீ எப்படிப்பட்ட பிரச்சனை வழியாக கடந்து செல்கிறாய் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். And that's why he is sending his disciples to you. இது நிமித்தமாகத்தான் தமது சீஷர்களை உன் பக்கமாக அவர் அனுப்புகிறார். Even tonight it is the word of God that has brought you here. இந்த ராத்திரி வேளையிலும் இந்த இடத்துக்கு உன்னை அழைத்து கொண்டு வந்திருப்பது தேவனுடைய வார்த்தை. It's that same word of God that is coming to you and untying that knot that is around your neck. இதே தேவனுடைய வார்த்தை தான் நீ கட்டப்பட்டிருக்கிறதான உன் கட்டை அவிழ்த்து விடும்படியாக இதோ உன் பக்கமாக வருகிறது. That same word of God is breaking that bondage in your life tonight. இந்த ராத்திரி வேளையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான கட்டுகளை இந்த அதே வார்த்தை அவிழ்க்கிறது. It is Jesus who sent his disciples. இந்த சீஷர்களை அனுப்பினது ஆண்டவராகிய இயேசுவே. That same Jesus as is sending his servants to you. இந்த அதே இயேசுவானவர் தமது ஊழியர்களை உன்னிடத்தில் அனுப்பி இருக்கிறார். It's that same Jesus who is sending his word to you. இதே இயேசுதான் தமது வார்த்தை உன்னிடத்தில் அனுப்புகிறார். Because he knows your state. ஏனென்றால் உன்னுடைய நிலவரம் என்னவென்று அவருக்கு தெரியும். He knows that you can't untie yourself. நீயே உன்னை அவிழ்த்துக் கொள்ள முடியாது என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். That's why he is sending his people, his servants to you. இது நிமித்தமாகத்தான் அவர் தம்முடைய ஜனமாகிய தம்முடைய ஊழியர்களை உன் பக்கமாக அனுப்புகிறார். That's why he is sending his powerful word to you tonight. அதனால் தான் இந்த ராத்திரி வேளையில் தம்முடைய வல்லமை பொருந்தின வார்த்தையை அவர் அனுப்புகிறார். If you believe that powerful word of Jesus, இந்த இயேசுவின் வல்லமை நிறைந்த வார்த்தையை நீ விசுவாசிப்பாய் என்றால் tonight all your ties, all your burdens will be removed. இந்த ராத்திரி வேளையில் தானே உன்னை கட்டி இருக்கிற கட்டுகள் அனைத்தும் அவிழ்ந்து போம். Tonight you will see that you are a free man. இந்த ராத்திரி வேளையில் நீ ஒரு விடுதலையான ஆள் என்பதை நீ உணர்வாய். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When the disciples came and untied the colt, சீஷ பிள்ளைகள் வந்து இந்த கழுதை குட்டியை அவிழ்த்த போது there were people, they questioned them, what are you doing? நீங்கள் செய்கிறது என்ன என்று அங்கு அவர்களை கேள்வி கேட்கிற ஜனங்கள் There இருந்தார்கள். was an hindrance. அங்கு ஒரு தடை இருந்தது. In the same manner, when the word of God comes to you, then the enemy will put various hindrance in your life. இதுபோல
தேவனுடைய வார்த்தை உன் பக்கமாக அனுப்பப்படும் போது அதை தடை செய்ய சத்துருவானவன் அங்கிருப்பான். The greatest hindrance is our own unbelief. பெரிய தடை என்ன தெரியுமா? நமக்குள்ளே இருக்கிறதான இந்த பெரிய அவிசுவாசம். But tonight God is sending his word. ஆனாலும் தேவனோ இந்த ராத்திரி வேளையிலே தம்முடைய வார்த்தை அனுப்பத்தான் He செய்கிறார். is sending his powerful word. அவர் தம்முடைய வல்லமை பொருந்தின வார்த்தையை அனுப்புகிறார். And that powerful word is able to break that spirit of unbelief that is working in you. அந்த வல்லமை பொருந்தின வார்த்தை உனக்குள் செயல்பட்டு கொண்டிருக்கிறதான அவிசுவாசத்தை முறித்தெறிய வல்லது. And for that purpose God has given you this appointment. அந்த நோக்கத்துக்காகத்தான் இந்த சந்திக்கிறதான நேர வாய்ப்பை தேவன் உனக்கு தந்தள்ளி You இருக்கிறார். have not just come here to sit in this place and go away as you have come. ஏதோ இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்திலே உட்கார்ந்து விட்டு பிற்பாடு நீ வந்த பிரகாரமாக போகும்படியாக நீ அழைக்கப்படவில்லை. God has brought you with a definite purpose. தேவன் திட்டவட்டமான ஒரு நோக்கத்தோடு கூட உன்னை கொண்டு வந்திருக்கிறார். God has brought you not to grant you a deliverance. உனக்கு ஒரு விடுதலையை அருள் செய்யும்படி ஆண்டவர் அழைத்திருக்கிறார். God has brought you to grant you a healing. உனக்கு ஒரு சுகத்தை கொடுக்கும்படியாக அவர் உன்னை அழைத்திருக்கிறார். God has brought you here in order to set you free from your burdens. உன்னுடைய பாரங்களிலிருந்து உன்னை விடுதலையாக்கும்படியாக தேவன் உன்னை அழைத்து வந்திருக்கிறார். God has brought you here to set you free from the burden of sin. பாவ பாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீ சுயாதீனமாய் இருக்கும்படியாக அவர் உன்னை அழைத்து வந்திருக்கிறார். And the word of God is coming to you right now. இப்பொழுதே கர்த்தருடைய வார்த்தை உன்னை தேடி வருகிறது. Receive the word into your heart right now. இந்த தேவனுடைய வருகிற வார்த்தை உன் உள்ளத்திலே பெற்றுக்கொள். Let that word work in your life right now. இந்த ராத்திரி வேளையில் உன் உள்ளத்துக்குள் இப்பொழுதே அந்த வார்த்தை செயல்படட்டும். Let that word bring about a deliverance right now. இப்பொழுதே அந்த வார்த்தை உனக்குள் ஒரு விடுதலையை கொடுக்கட்டும். That word is working in your heart right now. அந்த வார்த்தை இப்பொழுதே உனக்குள் செயல்படுகிறது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And after the disciples untied the colt, சீஷர்கள் இந்த கழுதைக்குட்டியை அவிழ்த்த பிற்பாடு they brought it to Jesus. அதை இயேசு வண்டியிலே கொண்டு வந்தார்கள். And they put their garments upon it. அதன் மேல் வஸ்திரங்களை விரித்தார்கள். And Jesus sat upon that colt. இயேசு அந்த கழுதைக்குட்டியின் மேல் ஏறினார். And we read that Jesus, in the 11th verse, that Jesus entered into Jerusalem upon that ass. 11ஆம் வசனத்திலே வாசிக்கும்போது அந்த கழுதைக்குட்டியின் மேல் ஏறினவராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்குள் பிரவேசித்தார். He entered into Jerusalem. எருசலேமுக்குள் பிரவேசித்தார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Yes, Jesus wants to clothe you with his righteousness. ஆண்டவராகிய இயேசுவோ தமது நீதியினால் உன்னை உடுத்தும்படி வாஞ்சிக்கிறார். When we obey God's word and take the right baptism, நாம் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து சரியான தண்ணீர் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளும் போது he clothes us with his righteousness. தமது நீதியினால் அவர் நம்மை உடுத்துகிறார். That righteousness is necessary to press forward. நாம் முன்னேறி தொடர்ந்து செல்வதற்கு அந்த நீதி இன்றியமையாதது. And after that Jesus wants to take control of our lives. அதற்கு பிற்பாடு நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் இயேசு முழுவதுமாக பொறுப்படுத்தி கட்டுப்படுத்த வாஞ்சிக்கிறார். He wants to come and dwell in our hearts. நம்முடைய உள்ளங்களிலே வந்து அவர் வாசமாய் இருக்கும்படி வாஞ்சிக்கிறார். He wants us to dwell in him. நாம் அவருக்குள் வாசமாய் இருக்கும்படி வாஞ்சிக்கிறார். The triune God wants to come and dwell in us. திரியேக தேவன் நமக்குள்ளே வந்து வாசமாய் இருக்கும்படி வாஞ்சிக்கிறார். For that purpose he fills us with the baptism of the Holy Spirit. இந்த நோக்கத்துக்காகத்தான் பரிசுத்தாவியின் ஞானஸ்நானத்தை அபிஷேகத்தை அவர் நம்மை நிரப்புகிறார். So that we could enter into Jerusalem. இவ்விதமாக நாம் எருசலேமுக்குள் பிரவேசிக்கும்படியாக செய்கிறார். That is our destination. அதுவே நம்முடைய இலக்காக இருக்கிறது. You are not to go here and there, but you have to travel towards Jerusalem. நீ இங்கும் அங்குமாக அலைந்து திரிய வேண்டிய அவசியமில்லை. நீயோ எருசலேமை நோக்கி செல்ல வேண்டும். All these years you have been roaming about here and there. இந்த வருஷங்கள் எல்லாம் நீ இங்கும் அங்குமாக அலைந்து திரிந்தாய். You were wandering without any purpose in your life. உன்னுடைய வாழ்க்கையிலே நோக்கமின்றி அலைந்து திரிந்தாய். But tonight God is revealing the purpose concerning your life. ஆனாலும் இந்த ராத்திரி வேளையில் உன் வாழ்க்கையிலே இலக்கு திட்டம் என்னதென்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். And that purpose is that
you should enter into Jerusalem. அந்த நோக்கம் நீயும் கூட எருசலேமுக்குள் பிரவேசிக்க வேண்டும். And for that purpose he is giving you this appointment. அந்த நோக்கத்துக்காக இந்த சந்திக்கிற நேரத்தை தருகிறார். You did not expect this appointment to given to you. நீ உனக்கு இந்த நேர சந்திப்பு கொடுக்கப்படும் என்று எதிர்பார்த்திருக்காது இருக்கக்கூடும். But God knew the time, the right time, and therefore he is giving you this appointment. ஆனால் தேவனோ இந்த சந்திக்கிறதான நேரத்தின் வாய்ப்பை அவர் அறிந்தவராகவே இருக்கிறார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When we read through the word of God, கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நாம் வாசிக்கும்போது we read about 3 stages of Jerusalem. எருசலேமின் 3 நிலைகளை நாம் காண்கிறோம். The first stage of Jerusalem is called the literal Jerusalem. எருசலேமின் முதல் பகுதி, முதல் நிலை எழுத்தின்படி இருக்கக்கூடிய பகுதி. That literal Jerusalem is still there in Palestine. பாலஸ்தீன தேசத்திலே எழுத்தின்படி இருக்கிறதான எருசலேம் இன்றும் இருக்கிறது. In Galatians chapter 4, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம், in verse 25 we read that literal Jerusalem is still there in Palestine. 25ஆம் வசனத்திலே இன்றைக்கும் அந்த பாலஸ்தீன தேசத்திலே எழுத்தின்படி இருக்கிறதான எருசலேம் இருக்கிறது வாசிக்கிறோம். But that Jerusalem is mainly connected with the Jews and the Old Testament saints of God. ஆனால் அந்த எருசலேமோ அது எழுத்தின்படி இருக்கிறதான யூத ஜனங்களுக்கும் பழைய ஏற்பாட்டு வாழ்க்கையில் இருந்தவர்களுக்கும் அது பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. But there is another Jerusalem. ஆயினும் மற்றொரு எருசலேம் உண்டு. In Galatians 4th chapter verse 26, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், we see that this Jerusalem is from above. ஆனால் இந்த எருசலேமோ மேலான எருசலேம் என்று வாசிக்கிறோம். Or she is not from this earth, but she is from above. இந்த எருசலேம் இது பூமியில் இங்கு இருக்கிறதல்ல, இது உன்னதத்தின் மேலான எருசலேம். Or to put it in another word, மற்றொரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், we call it the spiritual Jerusalem. இது ஆவிக்குரிய ஆன்மீக அர்த்தம் கொள்ளக்கூடிய எருசலேம். And God wants to bring every one of us into that spiritual Jerusalem. நாம் ஒவ்வொருவரும் இந்த ஆவிக்குரிய எருசலேமுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று தேவன் வாஞ்சிக்கிறார். When we turn to Hebrews the 12th chapter, நாம் எபிரேயர் 12th chapter 12ஆம் அதிகாரம் verse 22 please. 22ஆம் வசனம், நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும், But ye come unto Mount Zion, and unto the city of the living God, the heavenly Jerusalem, and to an innumerable company of angels. So here we read about a heavenly Jerusalem. இங்கே ஒரு பரம எருசலேமை குறித்து வாசிக்கிறோம். Or a spiritual Jerusalem. அல்லது ஒரு ஆவிக்குரிய எருசலேம். How did we come there? இங்கு நாம் எப்படி வருகிறோம்? By repenting for our sins, நம்முடைய பாவங்களில் இருந்து மனம் திரும்பி, taking the right baptism, சரியான தண்ணீர் ஞானஸ்நானம் பெற்று, and receiving the baptism of the Holy Spirit, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று வருகிறோம். and following the disciples of Jesus. இயேசுவின் சீஷர்களை பின்பற்றி நாம் வருகிறோம். And by that we have come into the spiritual Jerusalem. இவ்விதமாக ஆவிக்குரிய எருசலேமுக்குள் வந்து அடைகிறோம். And being in that spiritual Jerusalem, we are given teachings to make us ready for another aspect of Jerusalem called eternal Jerusalem. இந்த எருசலேமுக்குள் இருந்தவர்களாக நாம் நித்தியமான எருசலேம் ஒன்றை நாம் போய் பங்கடையும்படியாக போதனைகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And concerning the eternal Jerusalem, நித்திய எருசலேமை பொறுத்த விஷயத்தில் we read in Revelation chapter 21 verse 2. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. And I, John, saw the holy city, New Jerusalem, coming down from God out of heaven, prepared as a bride adorned for her husband. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So here God's purpose is to take us to that final destination called New Jerusalem. இங்கு தேவனுடைய நோக்கம் என்னவென்றால், கடைசியாக இருக்கக்கூடியதான அந்த இலக்காகிய புதிய எருசலேமுக்கு நம்மை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான். And for that purpose only tonight he is giving us an appointment.
அந்த நோக்கத்தோடு கூட தான் இந்த ராத்திரி வேளையில் நாம் அவரை சந்திக்கக்கூடியதான சந்திப்பு நேரத்தை தருகிறார். Have we come into that spiritual Jerusalem? அந்த ஆவிக்குரியதான எருசலேமுக்குள் நாம் வந்து அடைந்திருக்கிறோமா? Are we in the fellowship of the saints of God? தேவனுடைய பரிசுத்தவான்களோடு கூட ஐக்கியம் கொண்டிருக்கிறோமா? If we have not come there, God is giving us an appointment whereby we can surrender our lives to Him. அவ்விதமாக நாம் வந்து அடையாது இருப்போம் என்றால் நாம் அவரிடத்தில் நாம் வந்து அடையக்கூடியதான ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு தருகிறார். Let us not miss this appointment that God gives us. தேவன் நமக்கு கொடுக்கிறதான இந்த சந்திப்பின் வாய்ப்பை நாம் தவற விட வேண்டாம். This is a very precious moment that God is giving us. தேவன் நமக்கு கொடுக்கிறதான மிகவும் விலையேறப்பட்டதான ஒரு சனமாக இது இருக்கிறது. We were like that colt which was tied down in that open place. வெளியிலே கட்டப்பட்டதான ஒரு கழுதை குட்டியை போலதான் நாம் இருந்தோம். But God in His mercy met us. தேவன் தமது இரக்கத்தினால் நம்மை சந்தித்தார். And God untied that tie and brought us out from that burden. கட்டப்பட்டதான அந்த கட்டுகளில் இருந்து நம்மை அவிழ்த்து தேவனோ அந்த பாரத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வந்தார். And He has set us free and made us one with the saints of God. நம்மை விடுதலையாக்கி நம்மை பரிசுத்தவான்களில் ஒருவராக அவர் நம்மை சேர்த்திருக்கிறார். And now He is taking us towards that eternal Jerusalem. இப்பொழுதும் நித்தியமான எருசலேமுக்கு அவர் நம்மை அழைத்து நடத்துகிறார். Those who are on the way to that eternal Jerusalem, and if you are sure about it, shall we all lift up our hands and shout one hallelujah? நித்திய எருசலேமை குறித்ததான ஒரு நம்பிக்கை கொண்டவர்கள், அது குறித்ததான ஒரு நிச்சயம் கொண்டவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று நாம் முழங்குவோம். Hallelujah! Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். This is an important appointment for every one of us. நம் ஒவ்வொருவருக்கும் நியமித்திருக்கிற முக்கியமான ஒரு சந்திப்பின் நேரம் இது. Because very soon Christ is going to come and gather those who have prepared themselves for that eternal Jerusalem. ஏனென்றால் அதி சீக்கிரத்தில் கிறிஸ்துவானவர் வந்து அந்த நித்திய எருசலேமுக்காக ஆயத்தமாக இருக்கிறவர்களை சேர்த்துக் கொள்வார். And that is another beautiful appointment. அது மற்றொரு ஒரு அழகான சந்திப்பின் நேரம். And if we are not ready, we won't be caught up at the secret coming of the Lord. நாம் ஆயத்தமாக இல்லை என்றால் இயேசுவின் அந்த ரகசிய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்பட முடியாது. And thereafter we may have to face awful time on this earth. அதுக்கு பிற்பாடு இந்த பூமியிலே மிகவும் பயங்கரமான ஒரு வேலையை தான் நாம் சந்திக்க நேரிடும். But it is not God's desire that we should be left behind at the secret coming of the Lord. கர்த்தருடைய ரகசிய வருகையிலே நாம் கைவிடப்பட்டு போக வேண்டும் என்பது தேவனுடைய வாஞ்சை அல்ல. That's why He is warning us over and over again. ஆகவே தான் அவர் மறுபடியுமாக நமக்கு எச்சரிப்பு கொடுத்து கொண்டே வருகிறார். He is giving us appointments over and over again. மறுபடியுமாக சந்திக்கிறதான நேரத்தை அவர் கொடுத்து கொண்டே வருகிறார். Even tonight it's a beautiful opportunity or an appointment that God has given us. இந்த ராத்திரி வேளையிலும் தேவன் நமக்கு கொடுத்திருப்பது ஒரு அழகான நல்ல ஒரு சந்திக்கிற வாய்ப்பாக இருக்கிறது. If our feet is not on the right path, let us set it on the right path tonight. நம்முடைய பாதங்கள் சரியான பாதையிலே இல்லாதிருக்கும் என்றால் நாம் அதை செம்மையான பாதைக்கு திசை திருப்புவோமாக. And our God is willing to help us. நமது தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். In whatever state you may be in, our God is willing to help us. நம்முடைய நிலை எதுவாக இருக்கட்டும், நம்முடைய தேவனோ நமக்கு உதவி செய்ய மனமுவந்திருக்கிறார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And further, when we look at the word of God, மறுபடியுமாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் இன்னும் காணும்போது in Amos chapter 4, ஆமோஸின் புத்தகம் 4ஆம் அதிகாரம், shall we read verse 12 please? 12ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. Therefore thus will I do unto thee, O Israel, and because I will do this unto thee, prepare to meet thy God, O Israel. So here the Lord tells Israel, prepare to meet thy God. இங்கு தேவன் இஸ்ரவேலை பார்த்து சொல்கிறார், உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. Why did God say that? ஏன் தேவன் அதை சொல்கிறார்? Because God was giving them opportunities after opportunities to mend their ways, but they were not willing. இவருடைய வழிகளை திருத்திக் கொள்ளும்படியாக அவர் திரும்ப வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே வந்தார். ஆனால் அவர்களோ செவி கொடாமல் போனார்கள். In verses 8, 9 and 10 we read, ye have not yet
returned unto me. 8, 9, 10 வசனங்களை வாசிக்கும் போது நீயோ என்னிடத்தில் திரும்பாமல் போனாய் என்று சொல்கிறார். In every verse it ends there saying, yet ye have not returned unto me. ஒவ்வொரு வசனமும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. God was warning them over and over again, and still they were not repenting and coming back to God. தேவனோ மறுபடியும் அவர்களை எச்சரிப்பு கொடுத்து கொண்டே வருகிறார். அவர்களோ அதை ஏற்று அவரிடத்தில் திரும்பாமலே போய்விட்டார்கள். And in this present age we are that spiritual Israelites. இன்றைக்கு இருக்கிறதான தற்காலிக சூழ்நிலையில் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக நாம் இருக்கிறோம். And are we found in that same place? Are we in that same state? நாம் அதே அந்த நிலவரத்தில் இருக்கிறோமா? Is God concerned about us, and is he telling us to turn back to him? தேவன் நம்மேல் அக்கறை கொண்டவராக அவரிடத்தில் திரும்பி வர வேண்டும் என்று அவர் சொல்கிறவராக இருக்கிறாரா? Is he telling us prepare to meet thy God? உன் தேவனை சந்திக்கபடி நீ ஆயத்தப்படு என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறாரா? Here God says prepare to meet thy God because awful judgment is going to come upon you. பயங்கரமான நியாயத்தீர்ப்பு உன்மேல் வர காத்திருக்கிறது. ஆகவே உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு என்று சொல்கிறார். But concerning the bride, that is not the statement that God makes. ஆனால் மனவாட்டி குறித்ததான விஷயத்தில் தேவன் இப்படிப்பட்டதான காரியத்தை கூற்றை சொல்வதில்லை. He always reminds us that I am waiting for you. அவர் எப்போதும் உனக்காக நான் காத்திருக்கிறேன் என்றே நினைப்பூட்டுகிறார். But here the Old Testament saints of God hardened their hearts. இங்கே இந்த பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள் தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி விட்டார்கள். In that chapter we read that even their offerings, their sacrifices, their worship, everything was abominable in the sight of God. இந்த அதிகாரங்களில் நாம் காணும்போது அவர்களுடைய பலிகள், காணிக்கைகள், ஆராதனைகள் இவைகள் அனைத்துமே தேவனுக்கு அருவருப்பாகவே தோன்றின. Because it was not done with a truthful heart. என்றால் உண்மையான ஒரு இருதயத்தோடு இவைகள் செய்யவில்லை. They did not do it according to God's word. தேவனுடைய வார்த்தை வசனத்தின்படி அவர்கள் செய்யவில்லை. They did not do it to praise God, to exalt God. தேவனை துதிக்க அவரை உயர்த்தும்படியாக அவர்கள் அதை செய்யவில்லை. They did it just to pacify their own self. தன்னுடைய சுயத்தை மாத்திரம் ஒரு திருப்தி அடைய செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் செய்தார்கள். That's why here God is warning them. இது நிமித்தமாகத்தான் தேவன் அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். In the book of Hosea chapter 6, ஓசியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் in verse 7, God says that they like men have transgressed the covenant. இவர்கள் உடன்படிக்கைகளை முறித்து போட்டதான மனுஷர்கள் என்று தேவன் அங்கு 7ஆம் வசனத்தில் சொல்கிறார். Like men or like Adam, they have transgressed my covenant. இவர்களோ ஆதாமை போல என்னுடைய உடன்படிக்கையை முறித்து போட்டவர்கள் என்று சொல்கிறார். Even with Adam, God had made a covenant. தேவன் ஆதாமோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருந்தார். That shows that the sacrifice of Jesus was there even before Adam was created. ஆதாம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாகிய பலியானது முன்னமே நியமிக்கப்பட்ட ஒன்றதாக இருக்கிறது நாம் இதில் வாசிக்கிறோம். Because for a covenant you need a sacrifice, you need blood. ஏனென்றால் ஒரு உடன்படிக்கை என்றால் அதற்கு பலி வேண்டும், அதில் இரத்தம் இருக்க வேண்டும். Here it is not spoken about after the fall of Adam, it's before the fall of Adam. இது ஆதாமுடைய விழுகைக்கு முன்னல்ல, விழுகைக்கு பின்னல்ல, விழுகைக்கு முன்னே சொல்லப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So the sacrifice of Jesus was there even before the fall of man. மனுஷனுடைய விழுகைக்கு முன்பாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பலியானது ஏற்கனவே இருக்கிறது. And through that sacrifice this covenant was made with man. இந்த பலியின் நிமித்தமாக இந்த மனுஷனோடு உடன்படிக்கையானது நியமிக்கப்படுகிறது. But here we read that Adam transgressed that covenant. ஆனால் இங்கு வாசிக்கிறோம் ஆதாம் அந்த உடன்படிக்கையை மீறினான். In the same manner God's people also transgressed the covenant of God. இது போலவே தேவனுடைய ஜனங்கள் கூட தேவனுடைய உடன்படிக்கைகளை மீறி போடுகிறார்கள். In the same thing applies to the New Testament saints of God. இதே காரியம் புதிய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்களுக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. Through the blood of Jesus
God has brought us into a covenant with Him. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக தேவன் நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறார். Have we broken that covenant? அந்த உடன்படிக்கையை நாம் முறித்து போட்டிருக்கிறோமா? Have we gone far away from that covenant? அந்த உடன்படிக்கையை விட்டு தூர போய் இருக்கிறோமா? If that be so, when Jesus comes, we will not be able to meet Him. இது விதமாக இருக்கும் என்றால் இயேசு வரும்போது நாம் அவரை சந்திக்க இயலாது. We will be missing that appointment at the secret coming of the Lord. கர்த்தருடைய ரகசிய வருகையிலே அந்த சந்திப்பின் வேளையை நாம் தவற விடுகிறவர்களாக இருந்து விடுவோம். And that will be a great loss in our life. அது நம்முடைய ஜீவியத்திலே பெரிதான ஒரு இழப்பாய் போய்விடும். That's why tonight God is reminding us of the covenant. ஆகவே தான் இந்த ராத்திரி வேளையிலே அந்த உடன்படிக்கையை பற்றி தேவன் நமக்கு நினைப்பூட்டுகிறார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When we look at the sacrifice of Jesus, இயேசுவின் பலியை குறித்து நாம் காணும்போது that sacrifice is a perfect sacrifice. அந்த பலி ஒரு பூரணமான பலி. And that sacrifice is able to make us ready for the coming of the Lord. அந்த பலியானது கர்த்தருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்பட வைக்கக்கூடியதாக இருக்கிறது. That's why we have to come to the cross. இது நிமித்தமாகத்தான் சிலுவை அண்டையில் நாம் வந்து சேர வேண்டும். When St. Paul speaks about it in 1 Corinthians 2nd chapter verse 2, முதலாம் கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பரிசுத்த பவுல் இதை பற்றி பேசும்போது, he says that I am determined not to know anything among you save Christ and Him crucified. சிலுவையில் அறையப்பட்டதான கிறிஸ்துவே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த மனதில்லாத என்று பேசுகிறார். That shows that we always need that cross, that vision of the cross before us. இது அர்த்தம் என்னவென்றால் நாம் எப்போதும் சிலுவைக்கு முன்பாக அந்த தரிசனத்தை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். Once we lose the vision of the cross, we will lose that appointment at the secret coming of the Lord. சிலுவையின் தரிசனத்தை இழந்து விடுகிறவர்களாக இருப்போம் என்றால் அப்படி ரகசிய வருகையின் வேளையிலே இருக்கிற அந்த சந்திப்பை நாம் நவர விட்டு விடுவோம். When we look at the sacrifice of Jesus, இயேசுவின் பலியை நாம் நோக்கி பார்க்கும்போது, first there is salvation in that sacrifice. அந்த பலியிலே ரட்சிப்பு இருக்கிறது. First John chapter 2 verse 2 says that He has become the propitiation of our sins. முதலாம் யோவான் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக அவர் கிருபாதார பலியானார் என்று வாசிக்கிறோம். There is salvation in that sacrifice. அந்த பலியிலே ரட்சிப்பு உண்டு. And secondly, இரண்டாவது in Hebrews 10 chapter verse 10, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், we see there is sanctification in that sacrifice. அந்த பலியிலே பரிசுத்தமாக்கப்படுதல் இருக்கிறது. When we come to the sacrifice of Jesus, இயேசுவின் பலியிடத்தில் நாம் வரும்போது we are sanctified. நாமும் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And Hebrews 10 chapter verse 14, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், there we see there is perfection in the sacrifice of Jesus. இயேசுவின் பலிக்குள் பூரணமும் இருக்கிறது. When we come to the sacrifice of Jesus, we are saved, we are sanctified, we are perfected. இயேசுவின் பலியிடத்துக்குள் நாம் வரும்போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம், நாம் பூரணமாக்கப்படுகிறோம். Therefore tonight let us come to the cross of Calvary once again. ஆகவே இந்த ராத்திரி வேளையில் மறுபடியுமாக கல்வாரி சிலுவை அண்டையிலே நாம் வருவோமாக. Let us renew our covenant with the Lord tonight. நாம் கர்த்தரோடு நம்முடைய உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்வோமாக. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Not only we have to come to that death of Jesus, இயேசுவின் மரணத்தண்டையில் நாம் வருவது மாத்திரமல்ல, we have to also meet the resurrected Jesus. உயிர்த்தெழுந்த இயேசுவையும் நாம் சந்திக்க வேண்டும். Some are still worshipping the dead Jesus. இன்னும் சிலர் செத்து போன மரித்ததான இயேசுவையே வணங்கி கொண்டிருக்கிறார்கள். You go to some house, you will see the photo of Jesus Christ hanging on the cross there. சில வீடுகளுக்கு போனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறதான சில படங்கள் இருக்கும். And they may be worshipping that Jesus. அந்த இயேசுவை அவர்கள் வணங்கி கொண்டும் இருப்பார்கள். But the word of God says that we must come to the resurrected Jesus. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வசனம் சொல்கிறது, உயிர்த்தெழுந்த இயேசு அண்டையில் நாம் வந்திருக்கிறோம். When we read in Matthew chapter 28 verse 9, மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், there we read how the disciples or the women came to Jesus and met him. இவ்விதமாக அந்த ஸ்திரீகள் இயேசுவிடத்தில் வந்து அவரை கண்டதை அவர்கள் கண்டார்கள். They met the resurrected Jesus. உயிர்த்தெழுந்த இயேசுவை இவர்கள் கண்டார்கள். Even tonight God wants us to meet that resurrected Jesus. இந்த ராத்திரி வேளையிலும் இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் சந்திக்க வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார். They were searching for Jesus and Jesus revealed
that he is resurrected. இயேசுவை நீ தேடிக் கொண்டிருக்கிறாய், ஆனால் இயேசுவோ தாம் உயிர்த்தெழுந்தார் என்பதை அவர் காட்டுகிறார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You need not worship the dead Jesus anymore. இனி மரித்த இயேசுவை நீ வணங்கிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. You can come to the resurrected Jesus. உயிர்த்தெழுந்த இயேசுவண்டை நீ ஓடி வரலாம். When we come to the resurrected Jesus, we can enjoy the power of resurrection. உயிர்த்தெழுந்த இயேசுவண்டையில் வரும்போது உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் அனுபவிப்போம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We are not worshiping a dead Jesus. நாம் மரித்த இயேசுவை நாம் வணங்குவதில்லை. We are worshiping a living Jesus. ஜீவனுள்ள இயேசுவையே நாம் ஆராதிக்கிறோம். And next we have to come to the sepulchre of Jesus. அடுத்து இயேசுவின் கல்லறையில் வர வேண்டும். What do we see in the sepulchre of Jesus? இயேசுவின் கல்லறையில் நாம் என்ன காண்கிறோம்? Shall we read John the Gospel chapter 20? யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் read verses 6 and 7. 6-7 வசனங்கள் வாசியுங்கள். சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். Then cometh Simon Peter following him, and went into the sepulchre, and seeth the linen clothes lie, and the napkin that was about to set, not lying with the linen clothes, but wrapped together in a place by itself. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Yes, Simon Peter and John went to the sepulchre. இங்கே சீமோன் பேதுருவும் யோவானும் இந்த கல்லறையில் வந்தார்கள். When they went into the sepulchre, they did not see the body of Jesus there. அவர்கள் அந்த கல்லறைக்குள்ளே பிரவேசித்த போது இயேசுவின் சரீரத்தை அவர்கள் காண முடியவில்லை. Because Jesus rose again. ஏனென்றால் இயேசு உயிரோடு எழுந்தார். But they were able to see the cloth, the napkin that was covering the head of Jesus, and the cloth that was covering his body, all neatly folded and kept in its place. அவருடைய தலையை சுற்றி இருந்ததான சீலையும் அவருடைய உடலை சுற்றி இருந்ததான சீலையும் இவைகளெல்லாம் சரியாக சுத்தி வைக்கப்பட்டிருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். Each was kept in its place. ஒவ்வொன்றும் அதன் இடத்தில் இருந்தது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். What does this show? இது எதை காட்டுகிறது? The resurrected Jesus has got a message for every one of us tonight. இந்த ராத்திரி வேளையிலும் நம்ம ஒவ்வொருவருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு அவர் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி உடையவராக இருக்கிறார். That he is going to come again very soon. அவர் அதி சீக்கிரம் வரப்போகிறார். And if we are to meet that resurrected Jesus, அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் சந்திக்க வேண்டும் என்றால், if we are to meet that glorified Jesus, மகிமை அடைந்த அந்த இயேசுவை நாம் சந்திக்க வேண்டும் என்றால், we need the experience of these sets of clothing. இந்த உடுத்தப்பட்டதான இந்த சீலையின் அனுபவங்கள் நமக்கு தேவை. First we see the napkin that covered the head of Jesus. முதலாவது இயேசுவின் தலையை சுற்றி இந்த சீலையை காண்கிறோம். And what does that show? அது எதை காட்டுகிறது? That speaks about the transformation of our character. அது நம்முடைய சுபாவத்தில் இருக்கிற மறுரூபத்தை காட்டுகிறது. Unless we are transformed in our character, நம்முடைய சுபாவங்களில் நாம் மறுரூபம் அடையாத பட்சத்தில் we cannot meet the resurrected Jesus. உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்மால் காண முடியாது. We cannot see the glorified Jesus. மகிமை அடைந்த இயேசுவை நம்மால் காண முடியாது. Even tonight we have to yield ourselves for such a transformation. இந்த ராத்திரி வேளையிலும் அப்படிப்பட்டதான ஒரு மறுரூபத்துக்காக நம்மை நாமே ஒப்புக் கொடுக்க வேண்டும். In 2 Corinthians chapter 3 verse 18, 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், the word of God says we are transformed from glory to glory into his own image. கர்த்தருடைய வார்த்தையானது நாம் மகிமையிலிருந்து மகிமைக்கு நாம் மறுரூபம் அடைந்து அவருடைய சாயலாகிறோம் என்று வாசிக்கிறோம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். By the Spirit of God we are transformed from glory to glory into his very own image. நாம் கர்த்தருடைய ஆவியானவரால் தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் மறுரூபம் அடைகிறோம். And that experience is very essential. அந்த அனுபவம் மிகவும் இன்றியமையாதது. For that the power of the Holy Ghost must be working in our soul. இதற்காக பரிசுத்தாவியின் வல்லமை சத்துவம் நம்முடைய ஆத்துமாவிலே செயல்பட வேண்டும். It must change our character day by day. அது நம்முடைய சுபாவத்தை அனுதினமும் மாற்றி அமைக்க வேண்டும். That is one aspect of the clothing. இது உடுத்துவிக்கப்படுதலின் ஒரு அம்சமாக இருக்கிறது. And the second set of clothing speaks about the clothes that covered the body of Jesus. அடுத்தபடியாக இருந்ததான சுத்தி உடுத்துவிக்கப்பட்டதான சீலையானது இயேசுவினுடைய உடலை சுற்றி வைக்கப்பட்டது. What does that show? அது எதை காட்டுகிறது? That speaks about the transformation of our body.
அது நம்முடைய சரீரத்தின் மறுரூபத்தை காட்டுகிறது. Even this body has to be transformed by the power of God. இந்த சரீரம் கூட தேவனுடைய வல்லமையினாலே மறுரூபமாக்கப்பட வேண்டும். In Philippians 3rd chapter, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் in verse 21 we read, 21ஆம் வசனத்தை படிக்கும்போது, shall we read that verse please? அந்த வசனத்தை வாசிப்போம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். But we all We read who shall change a vile body that may be fashioned like unto his glorious body, according to the working whereby he is able even to subdue all things unto himself. So even our vile body must be changed like unto his glorious body. நம்முடைய அற்பமான சரீரமும் அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபம் அடைய வேண்டும். That will take place at the secret coming of the Lord. அது கர்த்தருடைய ரகசிய வருகையின் வேளையிலே நடக்கும். And if we are to be partaker of that experience, அந்த அனுபவத்துக்கு பங்காளியாக நாம் தீர வேண்டும் என்றால், now itself that power must operate in our bodies. இப்பொழுது தானே இந்த வல்லமை நம்முடைய சரீரத்துக்குள் செயல்பட வேண்டும். Now itself we can enjoy that power of resurrection. இப்பொழுதே அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் அனுபவிக்க முடியும். And by that we can be quickened in our body. இவ்விதமாக இது நிமித்தமாக நம்முடைய சரீரத்தில் நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். That's why in Romans 8:11 we read that the Spirit of God is able to quicken our mortal bodies. ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I would like to give one or two more points and conclude before we surrender our lives. இன்னும் நம்முடைய ஜீவியத்தை முற்றிலுமாக சமர்ப்பிப்பதற்கு ஒப்புக் கொடுக்கிற நேரம் வருவதற்கு முன்பாக ஒன்றெண்டு விஷயங்களை நான் சொல்லி முடிக்கும்படி வாஞ்சிக்கிறேன். And next we see the disciples were told to taken up to the place called Bethany. அடுத்து சீஷ பிள்ளைகள் பெத்தானியா என்கிறதான இடத்துக்கு வரும்படியாக சொல்லப்பட்டிருந்தார்கள். In Luke chapter 24 verse 50, லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம், there Jesus took them up to Bethany and then he was taken up to heaven. அங்கு இயேசு அவர்களை பெத்தானியா வரையும் கொண்டு சென்று அங்கே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். There he blessed them. அங்கே அவர்களை ஆசீர்வதித்தார். What does this Bethany show spiritually? இந்த பெத்தானியா என்பது ஆவிக்குரிய பிரகாரமாக எதை நமக்கு காட்டுகிறது? It speaks about the fellowship of the saints. இது பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை காட்டுகிறது. In the fellowship of the saints we see God's blessings are waiting for us. பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்காய் காத்திருக்கின்றன. You can go back and read for yourself in Psalms 133 verse 3 we read that there will I command my blessings and life forevermore. 133ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, நீங்கள் போய் இன்னும் வாசித்துக் கொள்ளுங்கள், அங்கே நான் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவேன் என்று சொல்கிறார். There, where is there that place? அங்கே என்றால் அது எங்கே? That's the fellowship of the saints. அது பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். The first verse speaks about the fellowship of the saints. முதலாம் வசனமானது பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை பற்றி தான் சொல்கிறது. In the fellowship of the saints we see the blessings of God. பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் தேவ ஆசீர்வாதங்களை நாம் காண முடியும். And these blessings are necessary to prepare us to meet the Lord when he comes in the mid-air. கர்த்தர் மத்திய ஆகாயத்தில் வரும்போது அவரை நாம் சந்திக்க நம்மை ஆயத்தப்படுத்த இந்த ஆசீர்வாதங்கள் இன்றியமையாதது. Further when we read in Acts chapter 1, அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது, from verses 9 to 12, 9 முதல் 12 வரை உள்ள வசன பகுதிகள், there Jesus took them up to that Mount Olivet. இங்கு இயேசு இவர்களை ஒலிவ மலைக்கு கொண்டு சென்றார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். What does this Mount Olivet signify spiritually? இந்த ஒலிவ மலை ஆவிக்குரிய பிரகாரமாக நமக்கு எதை காண்பிக்கிறது? First of all, it speaks about the anointing that we need. முதலாவது இது நமக்கு தேவையாயிருக்கிற அபிஷேகத்தை காட்டுகிறது. Secondly, it speaks about the vision of the coming of the Lord. இரண்டாவது கர்த்தருடைய வருகை பற்றிய தரிசனத்தை காட்டுகிறது. Both these experiences are necessary to prepare us for the secret coming of the Lord. கர்த்தருடைய ரகசிய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு இந்த இரண்டு அனுபவங்களும் முக்கியமானவைகள். And if we are missing in these experiences, we may miss that appointment to meet the Lord in the mid-air. இந்த அனுபவங்களை நாம் தவறவிடக்கூடியவர்களாக இருப்போம் என்றால்
கர்த்தரை மத்திய ஆயத்திலே சந்திக்கக்கூடியதான நேரத்தை நழுவ விடுகிறவர்களாக நாம் இருப்போம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And while we are on this earth, நாம் இந்த பூமியில் இருக்கும்போது தானே in order to help us to press forward, நாம் முன்னேறி செல்ல நமக்கு உதவியா இருக்க God fills us with His power. தேவன் இந்த நேரத்தை நமக்கு தருகிறார். God fills us with His power. இந்த வல்லமையினால் தேவன் நம்மை நிரப்புகிறார். And we see a threefold power coming and working in our lives. நம்முடைய ஜீவியத்திலே இவ்விதமாக முப்பகுதியாக இந்த வல்லமை வந்து செயல்படுவதை காணலாம். First of all, the power through the blood of the Lamb. முதலாவது இருக்கக்கூடிய வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் இருக்கக்கூடிய வல்லமை. Revelation chapter 12 verse 11 says, and they overcame him through the blood of the Lamb. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது அவர்கள் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே அவர்கள் ஜெயித்தார்கள் என்று வாசிக்கிறோம். There is blood, there is power in the blood of the Lamb. ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே வல்லமை உண்டு. Even tonight you can enjoy that power. இந்த ராத்திரி வேளையிலும் அந்த வல்லமையை நீங்கள் அனுபவிக்கலாம். Through that power you can overcome every evil power. அந்த வல்லமையினாலே ஒவ்வொரு பொல்லாத வல்லமையை நீங்கள் ஜெயிக்கலாம். That power is given to you freely tonight. இந்த ராத்திரி வேளையிலும் அந்த வல்லமை இலவசமாக உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. And secondly, we read about the power of His word. இரண்டாவது அவருடைய வார்த்தை வசனத்தில் இருக்கக்கூடிய வல்லமை. In Hebrews 1:3 we read the word of His power. எபிரேயர் முதலாம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது அவருடைய வார்த்தையின் வல்லமை என்று வாசிக்கிறோம். Even tonight that powerful word is coming to every one of us. இந்த ராத்திரி வேளையிலும் அந்த வல்லமை பொருந்தின வார்த்தை நம் ஒவ்வொருவரை நோக்கி வருகிறது. We can receive that power and enjoy that power in our lives. அந்த வல்லமையை பெற்று நம்முடைய ஜீவியத்திலே நாம் அனுபவிக்க முடியும். When Jesus met one man who was filled with the evil spirit, பொல்லாத ஆவியினாலே நிறைந்திருக்கிற ஒரு மனுஷனை இயேசு சந்தித்தபோது He spoke His word. அவர் தம்முடைய வார்த்தையை பேசினார். He told them, come out from this man. இந்த மனுஷனை விட்டு வெளியே வா என்று சொன்னார். That is the powerful word of God. அது தேவனுடைய வல்லமை பொருந்தின வார்த்தை. And that same power is able to work in our lives tonight. அந்த அதே வல்லமை இந்த ராத்திரி வேளையில் நம்முடைய ஜீவியத்திலும் செயல்பட வல்லதாக இருக்கிறது. Every evil spirit is able to depart from our lives even tonight. இந்த ராத்திரி வேளையிலும் நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொல்லாத வல்லமையிலும் வெளியேறி போக வல்லமை பொருந்தினதாக இருக்கிறது. Because Jesus is sending His word and is commanding every evil power to leave us tonight. ஏனென்றால் இந்த ராத்திரி வேளையிலும் ஒவ்வொரு பொல்லாத ஆவியும் நீங்கி போகும்படியாக இயேசு தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையை அனுப்புகிறவராக இருக்கிறார். And that word is coming to every one of us tonight. இந்த ராத்திரி வேளையில் அந்த வல்லமை பொருந்தின வார்த்தை ஒவ்வொருவரையும் நோக்கி வருகிறது. And we are going to enjoy the blessings of that power tonight. இந்த ராத்திரி வேளையிலும் அந்த வல்லமையின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும்படியாக நாம் இருக்கிறோம். And the third aspect of the power, வல்லமையின் மூன்றாம் பகுதி, that is the power in which God revealed by raising Jesus from the dead. அது இயேசுவை மரித்தோர்கள் மத்தியிலிருந்து உயிரோடு எழுப்ப செய்யும்படி தேவன் வெளிப்படுத்தின வல்லமை. In Ephesians chapter 1, எபேசியர் முதலாம் அதிகாரம் in verses 19 and 20, 19-20 வசனங்களில் there we read about the exceeding power of God which He revealed by raising Jesus from the dead. தாம் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பதன் நிமித்தம் தாம் நடப்பித்த தம்முடைய பலத்த சத்துவத்தின் வல்லமை என்று காண்கிறோம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That's what we call the power of resurrection. அதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை என்று நாம் அழைக்கிறோம். And that is the greatest power we can enjoy on this earth. இந்த பூமியிலே நாம் அனுபவிக்க கூடியதான மிகவும் உன்னதமான ஒரு வல்லமை இது. And that's the power God gives us through the baptism of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே தேவன் அந்த வல்லமையை நமக்கு தந்தருளுகிறார். And God wants us to enjoy this threefold power. இந்த முப்பகுதியாக வந்து இறங்கக்கூடிய இந்த வல்லமையை தேவன் நாம் அனுபவிக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். When this threefold power works in our life, இந்த முப்பகுதியான இந்த வல்லமை நம்முடைய ஜீவியத்திலே செயல்படும்போது we are delivered from all things. எல்லா காரியங்களிலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுகிறோம். And we are set free from all things. நாம் எல்லா காரியங்களிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறோம். We will be healed from all sicknesses. எல்லா வியாதிகளிலிருந்து நாம் சுகமாக்கப்படுகிறோம். And we will be quickened in our mortal bodies. நம்முடைய சாவுக்கேதுவான சரீரத்திலே நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். And we can see a victory in our lives. நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை கண்டடைகிறோம். And we will be able to press forward to meet the Lord. நாம் கர்த்தரை சந்திக்க முன்னேறி செல்ல நாம் ஆயத்தப்படுகிறோம். And we will be ready to meet the Lord when He comes in the mid-air. ஓ கர்த்தர் மத்திய ஆகாயத்தில் வரும்போது அவரை நாம் சந்திக்க ஆயத்தமாய் இருப்போம். Even tonight the Lord is giving us that power. இந்த ராத்திரி வேளையிலும் தேவன்
இந்த வல்லமையை நமக்கு தருகிறார். How many of us need that power tonight? இந்த ராத்திரி வேளையில் எத்தனை பேருக்கு எனக்கும் அந்த வல்லமை தேவை என்கிறீர்கள்? If you really want that power, உண்மையாக அந்த வல்லமை உனக்கு தேவை என்றால் then let us all stand up நாம் எழும்பி நிற்போம். and let us all cry out to the Lord. நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். Lord, I have come to your presence. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன். It is according to your appointment that I have come to your presence. ஆண்டவரே, உம்முடைய சந்திக்கிற இந்த நேர வாய்ப்பின்படி நான் வந்து விட்டேன். I have not come here on my own accord. நான் சுயமாக நான் இங்கு வரவில்லை ஐயா. I have come here because you have brought me to this place. நீரே என்னை இந்த இடத்துக்கு அழைத்தது நிமித்தமாகவே நான் வந்தேன். And I do not want to go back as I have come. ஆயினும் நான் வந்த பிரகாரமாக திரும்பி செல்ல நான் I வாஞ்சிக்கவில்லை. do not want to go back with my bondages. என்னுடைய கட்டுகளோடு திரும்பி செல்ல நான் மனம் இல்லை ஆண்டவரே. I do not want to go back with my sickness. என்னுடைய வியாதியோடு திரும்பி போக எனக்கு இஷ்டமில்லை. I do not want to go back with my burdens. என்னுடைய பாரத்தோடு திரும்பி செல்ல எனக்கு I விருப்பமில்லை. don't want to go back with my sorrow. என்னுடைய துக்கத்தோடு திரும்பி செல்ல எனக்கு விருப்பமில்லை. I don't want to go back with the defeat in my life. என்னுடைய வாழ்க்கையிலே தோல்வி கொண்ட ஒரு ஆளாக திரும்பி செல்ல நான் வாஞ்சிக்கவில்லை. Lord, I have come to your feet right now. தேவனே, உம்முடைய பாதத்தண்டையில் இதோ அடியேன் Lord, வருகிறேன். I am coming to your feet right now. இப்பொழுதே உம்முடைய பாதத்தண்டை வருகிறேன். Lord, touch me right now. ஆண்டவரே, இப்பொழுதே என்னை தொடும். Lord, touch me right now. இப்பொழுதே என்னை தொடும். Fill me with your power. உம்முடைய வல்லமையினால் என்னை நிரப்பி விடும். Fill me with your power. உம்முடைய வல்லமையினால் என்னை நிரப்பு. Hallelujah. கராயா சலாத்துல Ya karabalano balano. Hallelujah. 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 Karabalano. Karabalano balano bakathurini balano. Hallelujah. 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 Amen. Hallelujah. 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 Amen. Tirabalano shabalarino. Oh, riakarabalarino. Amen. Hallelujah. 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 Amen. வல்லமையுண்டே மிக அதிகாரமுண்டே வல்லமையுண்டே மிக அதிகாரமுண்டே வல்லமை வார்த்தை உயிர்ப்பித்திடுமே வல்லமை வார்த்தை உயிர்ப்பித்திடுமே வல்லமையுண்டே மிக அதிகாரமுண்டே வல்லமையுண்டே மிக அதிகாரமுண்டே வல்லமை வார்த்தை உயிர்ப்பித்திடுமே வல்லமை வார்த்தை உயிர்ப்பித்திடுமே வல்லமையுண்டே மிக அதிகாரமுண்டே வல்லமையுண்டே மிக அதிகாரமுண்டே வல்லமை வார்த்தை உயிர்ப்பித்திடுமே வல்லமை வார்த்தை உயிர்ப்பித்திடுமே வல்லமையுண்டே மிக அதிகாரமுண்டே வல்லமையுண்டே மிக அதிகாரமுண்டே வல்லமை வார்த்தை உயிர்ப்பித்திடுமே வல்லமை வார்த்தை உயிர்ப்பித்திடுமே வல்லமையுண்டே மிக அதிகாரமுண்டே வல்லமையுண்டே அதிகாரமுண்டே வல்லமை வார்த்தை உயிர்ப்பித்திடுமே வல்லமை வார்த்தை உயிர்ப்பித்திடுமே வல்லமையுண்டே மிக அதிகாரமுண்டே வல்லமையுண்டே மிக அதிகாரமுண்டே ஓ வல்லமை வார்த்தை உயிர்ப்பித்திடுமே வல்லமையுண்டே மிக அதிகாரமுண்டே வல்லமையுண்டே மிக அதிகாரமுண்டே வல்லமை வார்த்தை உயிர்ப்பித்திடுமே வல்லமை வார்த்தை உயிர்ப்பித்திடுமே வல்லமையுண்டே மிக அதிகாரமுண்டே வல்லமையுண்டே மிக அதிகாரமுண்டே ஓ வல்லமை வார்த்தை உயிர்ப்பித்திடுமே வல்லமையுண்டே மிக அதிகாரமுண்டே வல்லமை மிக அதிகாரமுண்டே வல்லமை வார்த்தை உயிர்ப்பித்திடுமே
வார்த்தை வல்லமையுண்டே மிக அதிகாரம் ஓ வல்லமையுண்டே மிக அதிகாரம் வல்லவர் வார்த்தை உயிர்ப்பித்திடுமே வல்லமையுண்டே மிக அதிகாரம் ஓ வல்லமையுண்டே மிக அதிகாரம் உண்டு வல்லவர் வார்த்தை உயிர்ப்பித்திடுமே வல்லமையுண்டே மிக அதிகாரம் உண்டு வல்லமையுண்டு வல்லவர் வார்த்தை உயிர்ப்பித்திடுமே வல்லவர் Hallelujah.
Hallelujah. Amen, 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 amen. Hallelujah. Hallelujah. Amen. 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 Even tonight the power of God is moving in our midst. இந்த ராத்திரி வேளையில் தானே தேவனுடைய வல்லமை நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டே இருக்கிறது. It is bringing about healing in your life. அது உன்னுடைய ஜீவியத்திலே சுகமாக்குதலை சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. Whatever sickness you have tonight, that same power is touching you and healing you. இந்த ராத்திரி வேளையில் உனக்குள்ளே இருக்கிறதே அந்த வியாதி நோய் எதுவாக இருக்கட்டும், அந்த வல்லமை இப்பொழுதே உன்னை தொடுகிறது. It is healing you right now. அது இப்பொழுதே உன்னை சுகமாக்குகிறது. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. 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 விசுவாசித்தாலே The power of God is moving in our midst. தேவனுடைய வல்லமை நம்முடைய மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறது. And it is healing many of us. நம்மில் அநேகரை அது சுகமாக்கி கொண்டே இருக்கிறது. And many have already been healed. அநேகர் ஏற்கனவே சுகத்தை பெற்றுவிட்டீர்கள். Power of God is still moving. கர்த்தருடைய வல்லமை இன்னும் அசைவாடி கொண்டே இருக்கிறது. If you believe, you shall see the glory of God. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். Even right now the power of God is touching every one of us. இப்பொழுதும் தேவனுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் தொட்டுக்கொண்டே இருக்கிறது.
Receive the healing right now. இப்பொழுதே அவருடைய சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the healing right now. இப்பொழுதே அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். The Lord is touching you right now. கர்த்தர் இப்பொழுதே உன்னை தொடுகிறார். The Lord is healing you right now. இப்பொழுதே கர்த்தர் உன்னை சுகமாக்குகிறார். விசுவாசித்தால் என்றே காண்பாய் விலையேறும் மகிமையின் செயலை. விசுவாசித்தால் என்றே காண்பாய் விலையேறும் மகிமையின் செயலை. இலையேறும் அவராய் என்னாது கிரி மலையாதி சரணாகுவார். Tonight we heard about a glorious appointment for every one of us. இந்த ராத்திரி வேளையில் நம்ம ஊருக்காக வைக்கப்பட்டிருக்கிறதான மகிமையான சந்திப்பின் நேரத்தை நாம் கேட்டோம். That appointment perhaps can be tonight. அந்த சந்திப்பின் நேரம் ஒருவேளை இந்த ராத்திரியா இருக்கக்கூடும். Coming of the Lord, rapture is going to be a glorious appointment for saints. கர்த்தருடைய வருகையின் நேரமானது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு அவரை சந்திக்கக்கூடிய ஒரு மகிமையான சந்திப்பின் நேரம். For that glorious appointment, let us praise God. அந்த மகிமையான அந்த சந்திப்பின் வேலைக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. 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 Amen. Hallelujah. 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 Amen. 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 Hallelujah. 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 Jesus is waiting for that. Holy angels are waiting for that. And Holy Spirit is waiting for us for that. And the church is waiting for that. Let us praise God for that. இயேசு அந்த சந்திப்பின் நேரத்துக்காக காத்துக்கொண்டே இருக்கிறார். அவருடைய தூதர்கள் காத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய சபையானது காத்துக்கொண்டே இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் காத்துக்கொண்டே இருக்கிறார். அந்த மகிமை நேரத்துக்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Amen. Hallelujah. 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 Amen. Kanbomena. காண்போமென பொன்முகமே காண்போமென காண்போமென நாயகனேசுவின் பொன்முகமே காண்போமென காண்போமென நாயகனேசுவின் பொன்முகமே
Hallelujah. In case anybody has come as a sinner or backslider, come back to Jesus. இந்த நாட்களில் பாவியாகவோ பின்மாற்றக்காரரோ யார் வந்தாலும் சரி அவர்கள் இயேசு வண்டியில் திரும்பி வர வேண்டும். So that the appointment with Jesus will not be judgment but for a blessed reward. இவ்விதமாக இயேசுவோடு அவர்களுடைய சந்திக்கிறதான அந்த சந்திப்பின் நேரமானது நியாய தீர்ப்பாய் ஆக்கினை தீர்ப்பாக அல்ல, அது ஆசீர்வாதமாக மாற வேண்டும். All those who are committed their life to Christ, lift up both the hands and praise God. தங்களுடைய ஜீவியத்தை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்தவர்கள் இரண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற அருமையான நல்ல இயேசுவே, இந்த 2வது நாளிலும் உடைய மகிமையான சமூகத்தில் உடைய ஜனத்தை கூட்டி அவர்கள் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக மக சோத்திர சுவாமி. பலவிதமான பிரச்சனைகள், துக்கங்கள், ஜீவியத்தில் இருக்கிற பலவிதமான கட்டுகள், கர்த்தாவே அவர்கள் போக வேண்டிய இலக்கை பற்றிய இருமனங்கள், இப்படிப்பட்ட பல நிலவரத்தில் இருக்கிற ஜனங்கள் தவித்து கொண்டிருக்கும் போது இந்த நேரத்தை அவர்களுக்கு நிர்ணயித்து நீர் அவர்களுக்காக வந்து காத்திருந்து அதுக்கேற்ற ஆலோசனை கொடுத்தது அதுக்காக சோத்திர சுவாமி. கர்த்தாவே நம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவராகவும் அவருடைய எல்லைகளை விரிவாக்குறவராகவும் நம்முடைய கரங்கள் அவர்களோடு இருக்கிறதாகவும் தீமை துக்கப்படுத்த அவருடைய பாதுகாக்கிறவர்களாகவும் கர்த்தாவே நீர் அவர்கள் கொடுத்த நல்ல பதிலுக்காக சோத்திரம். பாவத்தினாலும் சாபத்தினாலும் மரணத்தினாலும் கட்டப்பட்டிருந்த மனுஷர்கள், வியாதினாலும் கட்டப்பட்டிருந்த மனுஷர்கள் கர்த்தாவே எல்லாவற்றையும் விடுதலையாக்க கட்டுண்டவர்களை விடுதலையாக்குற தெய்வம் எந்த நிலவரத்தில் காணப்பட்டாலும் கர்த்தாவே அந்த கட்டுகள் எல்லாம் நீர் அவிழ்த்ததுக்காக ஸ்தோத்திரம். கட்டை விற்க விடாதபடி தடையாருங்க அவிசுவாசமாய வல்லமையை அகற்றுவதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே அவர்கள் மேலான எருசலேம் நோக்கி அந்த இலக்கை நோக்கி அவர்கள் பிரயாணமாக இப்பொழுது கொடுத்த நல்ல ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் அறிந்த கீழ்ப்படிந்த சத்தியத்தின்படியே அவர்களுக்கு அருளப்பட்ட அபிஷேகத்தின்படியே அவர்களை நீ உயிர்ப்பித்ததுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே பிரமாணங்களை முறிக்கிறதுக்கு அல்ல, பிரமாணத்தின்படி ஜீவித்து அந்த பிரமாணத்தினாலும் மறுபட இந்த நல்ல தருணத்தை கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். நீ சொன்னபடியே நம்முடைய வசனம் மெய்யாகவே ஜீவனுள்ளதாகவும் வல்லமுள்ள வசனமாக ஒவ்வொருவரையும் தொட்டதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே கொடுத்த எல்லா சுகத்துக்காக ஸ்தோத்திரம். சகல கனமும் மகிமையை ஏற்றுக்கொள்ளும் இயேசு நாமத்தில் சுவாமி. Gracious Lord, we thank you for the word of grace you have given to us tonight. To get an appointment with a great man, it is very difficult in the world. But the King of Kings and the Lord of Lords and the God of God is always willing and humble enough to give us this poor dust appointment to bless us. Let us never miss this beautiful Lord opportunity to have appointment with you, to receive your blessing and grace in our life. We thank you for the glorious appointment, Lord, going to happen in the mid-sky. Our wild body will be changed and it shall be fashioned
like unto the glorious body, Amen. according to the power that worketh in us. Amen. Bless thy people tonight. Yes. Lord, save the sinners, heal the sick, restore the backsliders, sanctify the saints. Keep us ready to meet you. If that happens tonight, into your hands we commit us. In Jesus' precious name. Amen. Now may the grace of our Lord Jesus Christ, the love of God and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with us all, now and until the Lord returns in glory. Hallelujah. 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 Hallelujah.